இந்த வீடியோ கல்லூரி படிக்கக்கூடிய 2 நபர்களுக்கு நடந்த அமானுஷ்யமான விஷயங்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப்பில் ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துருது அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மூலியமாகவும் சென்ட் பண்ணலாம், அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜாகவும் சென்ட் பண்ணலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண ஒரு பேர் தான் செந்தில்குமார். ஓகேங்களா, இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட பேர் செந்தில், இன்னொருத்தரோட பேர் சதீஷ். இவங்க 2 பேரும் ஒரு காலேஜ் நண்பர்களாக இருந்திருக்காங்க. அதாவது 2024 காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க காலேஜ் டைமில் லீவில் இருந்திருக்காங்க. அந்த ஒரு டைமிங்கில் இவங்க கிடைக்கிற வேலைக்கெலாம் போயிட்டு தன்னோட குடும்ப பொருளாதாரத்துக்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேலையே இவங்களுக்கு கிடைக்கல. ஒருத்தர் மூலிமா ஒரு வேலை கிடைக்கிது. என்ன வேலை அப்படின்னா, போயிட்டு தங்கி வேலை செய்கிற மாதிரி தங்கல் வேலை கிடைக்கிது. சரி, வேறு வழி இல்லாமல் இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, காசும் வருமானமும் கம்மியாக இருக்குது, நம்ம வெளியில் போய் வேலை செஞ்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு வருமானமும் கிடைக்கும், குடும்பத்துக்கும் நல்லா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக லீவில் இவங்க 2 நபர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஓகேங்களா, அங்கே நடந்த ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இவங்க போயிருக்க வேலை என்ன அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நடுவில் ஒரு ஆற்று பகுதி மாதிரி வரும். அதாவது சொல்ல போகணும் அப்படின்னா வாய்க்கால் நீரோடை மாதிரி ஒரு தண்ணி வர பிளேஸ் இருக்குது. அதுக்கு இடையில் பாலம் கட்டுற வேலைக்கு தான் இவங்க போயிருக்காங்க. முதல் நாள் போகும்போது நிறைய ஆட்கள் அங்கே இருந்திருக்காங்க. இவங்க போயிருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா காட்டுப்பகுதிங்கிறனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே பக்கத்தில் எந்த ஒரு வீடுமே கிடையாது. தூரத்தில் ஒரு வீடு இருக்குது, அதுவும் பாலடைஞ்ச வீடாக இருக்குது. அந்த வீட்டில் இருந்து தான் இவங்க இருக்க வீட்டுக்கு லைன் கொடுத்துருக்காங்க. இவங்க இருக்க வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 10க்கு 10 ரூம் கூட இருக்காத மாதிரி ஒரு சின்ன ரூம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு தகரக்கோட்டை அடித்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க தங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ முதல் நாள் போகும்போது அங்கே நிறைய பேர் இருந்தனால பார்த்திங்க அப்படின்னா எதுவும் தெரியல, அவங்களும் போதையில் இருந்திருக்காங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மழை வருது அப்படிங்கிற காரணத்தினால யாருமே வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி அங்கே தங்கியிருந்த ஆட்கள்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இவங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், சரி நம்ம ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு என்னென்னு பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் இருந்திருக்காங்க. மழை வேறு வந்துகிட்டு இருந்திருக்கு. காலையிலையும் ஒழுங்காக சாப்பிடல, மதியமும் ஒழுங்காக சாப்பிடல. இவங்க இருக்க இடத்துல இருந்து ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் கடந்து தான் போய் ஆகணும். அதுவும் வனப்பகுதியில் தான் போய் ஆகணும். பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எதுவும் வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாலும் எந்த பெரிய அளவில் எந்த ஒரு கடையுமே அந்த மாதிரி கிடையாது. இவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பைபாஸில் போனோம் அப்படின்னா ஒரு மளிகை கடை இருக்குது. அந்த மளிகை கடையில் போயிட்டு சரி நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவோம், வேறு வழி இல்லை, இங்கே பக்கத்தில் எங்கேயும் ஹோட்டல் இருக்க மாதிரி தெரியல, சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்து கிளறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த சேமியா பாக்கெட்டை நம்ம போய் கிளறலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கிளற ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சேமியா பாக்கெட்டு கிளறக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகுமோ அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே ஆயிருக்கு. இவங்களும் என்னன்னு தெரியாமல் பதட்டப்படாமல் சரின்னு கிளறிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அப்போ ஒன்றும் பெருசாக எந்த ஒரு தட்டுப்பாடும் கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கு, என்னடா இது கிளறவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிளறிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்தில் ஆள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளறி முடிக்கிறாங்க. கிளறி முடிக்கும்போது இவங்களுக்கு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அந்த சேமியா கிளறின உடனே சேமியாவோட கலரே மாறிடுச்சு, கிட்டத்தட்ட பச்சை கலரில். இவங்க கண்களுக்கு சேமியா தென்பட்ட உடனே என்னடா பச்சை கலரில் இருக்கே, சாப்பிடலாமா வேணாமா, நம்ம வேறு காலையிலேருந்து சாப்பிட வேறு இல்லை, பசிக்க வேறு செய்யுது, வேறு வழி இல்லாமல் 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வேறு வழி இல்லாமல் போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரண்ட்டு கட் ஆயிடுது. என்னடா இந்த நேரத்தில் ஏன் கரண்ட்டு போகணும், சரி ஓகே நம்ம மொபைல்லையும் சார்ஜ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நடு நேரத்தில் ஒருத்தனுக்கு மட்டும் தூக்கம் தெளிஞ்சு இவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. வேறு வழி இல்லாமல் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்திருக்கான். யாரோ வெளியில் நடக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் படுத்துக்கிட்டே இருந்திருக்கான். திடீர்னு இவங்க இருக்க கொட்டாயில் பார்த்தீங்க அப்படின்னா தகர கொட்டாயில் முன்னாடி ஒரு தகரம் மட்டும் வச்சுருக்காங்க கேட்டுக்காக. அந்த தகரம் காற்றடிச்சு அப்படின்னா சரிஞ்சு விழுவும், இல்லை அந்த பக்கம் விடும். அந்த தகரத்தை யாரோ ஒரு 2 அடி பின்னாடி தூக்கிட்டு போய் டப்புன்னு கீழே விட்டால் எப்படி ஒரு சத்தம் கேட்கும். இதை இவன் கண்ணாலையும் பார்த்துருக்கான். 2 அடி அந்த தகரம் பின்னாடி போய் அதுக்கப்புறம் விழுந்திருக்கு. வேறு வழி இல்லாமல் என்னடா 2 அடி தகரம் பின்னாடி போயிருக்கா அப்படின்னு இவனும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே ஒரு பயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த தகரத்து மேலே யாரோ ஏறி ஓடுற மாதிரி ஒரு சத்தம் சரசரன்னு. இவனுக்கு பயம் தாங்க முடியல. சரி பக்கத்தில் இருக்கவனை எழுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி செந்தில் எந்திரான்னு தன்னோட நண்பனை எழுப்பின உடனே என்னடா அப்படின்னு கேட்டோன்னே ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுரா அப்படிங்கும்போது இவனுங்களும் வேறு வழி இல்லாமல் ஒரு பயத்திலேயே விலங்குகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயம். அவனுக்கு தெரியாது இவனுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமாக ஏதோ நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவன் உணர்ந்துட்டான். இங்கே ஏதோ ஒரு விஷயம் சரியா இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் தன்னோட நண்பன் பயந்துரும் அப்படிங்கிற காரணத்தினால அவனும் சொல்லாமல் சரி வாடா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். அவனுக்கு
பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த கதவு கீழே விழுந்ததுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் கருப்பாக ஒரு உருவம் இவனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இதை இவனும் பார்த்துட்டாம அவனே சைகை ஜாடமாடையே காமிச்சு அங்கே பாடுறா அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க. இவங்க 2 பேரும் பயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உறைஞ்சி போய் அந்த இடத்துல நிற்கும்போது இவங்க டக்குன்னு பின்னாடி திரும்பிட்டு அந்த பக்கம் திரும்பும்போது அந்த உருவம் அங்கே இல்லை. இவங்களும் பயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி நம்ம ரூம்குள்ளேயே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே போயிடுறாங்க. அந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வேறு இல்லை, நடு டைம் வேறு, யாருக்கும் கூப்பிடவும் முடியாது, கத்தவும் முடியாது. பயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தன்னோட ரூம்குள்ளேயே போகும்போது இவங்களுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அவங்க ரூமோட படுத்துக்கிட்டு இருக்க ஒரு பக்கத்தில் இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் ஆப்போசிட் சைட்லேயே அந்த உருவம் குந்த வச்சு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இவங்களுக்கு ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் தானா இந்த உருவம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்டு 2 பேரும் எதுவும் பேசிக்காமல் கத்திக்காமல் பயப்படாமல் பயந்தால் எங்கே நம்மளை தாக்கிடுமோ அஃபெக்ட் பண்ணிடுமோ ஒருத்தனை தாக்கிடுமோ அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்குள்ளே பூந்தி எதாவது பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால 2 பேரும் அமைதியாக உட்காந்து தன்னோட மொபைல் ஃபோனில் சார்ஜ் இருந்தனால அதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாளை ஓட்டியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க மொபைல் ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு பயத்தில் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே இருந்தனால அந்த உருவம் அங்கேருந்து காணாமல் போயிருக்கு. இவங்களும் பயத்தில் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் எங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காணொலியை நமக்கு ஷேர் பண்ணது செந்தில்குமார் அப்படிங்கிற நண்பர் தான். ஓகேங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.